மூச்சு எடுக்கவும் தெரியக்கூடாது, வெளியே விடவும் தெரியக்கூடாது. பெலூன் மூச்சு உள்ளே போகிற நேரம் பெலூன் மாதிரி ஊதக்கூடாது. அதே மாதிரி வெளியே போகிற நேரம் பெலூன் சுருங்குற மாதிரி சுருங்கவும் கூடாது. ஆனால் முழு மூச்சு எடுக்கணும் நம்ம. அப்போ அது நிதானமாக ஆழமான மூச்சாக எடுக்கணும். அப்படியே மூச்சு எடுத்துட்டு இருக்க நேரம் பிரார்த்தனை சத்தம் கேட்கும். என்ன செய்யணும் அப்படின்னா, பிரார்த்தனைய அழகா நிதானமா அன்பா நம்ம பக்கத்துல நம்ம மனசுக்குள்ள யாருக்கிட்ட சொல்லும் இந்த பிரார்த்தனைய? ஐயா வெளியே இங்க இல்லை, நமக்குள்ள இருக்காரு. அந்த உள்ள இருக்கக்கூடிய ஐயா கிட்ட நம்ம எப்படி பேசுவோமோ அப்படி பேசணும். ரொம்ப சத்தம் போட்டு அங்க வெளியே கேட்கணும் இங்க வெளியே கேட்கணும் அப்படின்னு எல்லாம் நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டாம். அழகா சொல்லணும், பக்குவமா சொல்லணும், நிதானமாக சொல்லணும், கேட்கறது மாதிரி சொல்லணும். அப்போ ஐயாவுக்கு கேட்கும். சரிதானா? பிள்ளைகள் இவ்வளவு அழகா மன உருகி பக்குவமா கேட்கறாங்களேன்னு யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு தெரியும். அதனால நம்ம கேட்கறத ஐயா அருள்வார். சரியா? அதனால நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஒரே நிலையில் ஒரே முகமாக நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி, ஐயா நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அந்த ஐயாவோட நாம என்ன செய்யறோம்? மானசீகமாக பேசுறது. அப்போ பக்குவமா சொல்லணும், நிதானமா அழகா சொல்லணும். சரிதானே? இப்ப பிரார்த்தனை. அன்பு நிறைந்த வார்த்தை எங்களுக்கு அருள்வாயாக. கருணை கடலே எங்கள் மனத்தகத்திலிருந்து எங்களையே காட்டுங்கள். பொல்லாதனையே வாழ்கிறோம் ஐயா. எனவே பொறுமையை தாரும் என்று சொன்னதை வெளியிட்டு ஒன்று சொன்னதை வெளியிட்டு ஒற்றுமையாய் வாழவையும் அறியாமை அப்புறப்படுத்தும் இதயத்தை துன்பம் செய்தவருக்கும் நன்மை செய்ய உண்மை செய்ய ஞானத்தை ஒருவரே எங்கள் குரு, நாங்கள் அடைக்கலம். எல்லோரும் நல்லதையெல்லாம் பெற்று ஜாதி மத இன மொழி இல்லாமல் முகற்று வாழும் தமிழக வாழ்வை பெற பிரார்த்தனை செய்கிறோம். சிவ சிவா சமயம் ஏகம் திட்டித்த மகாபரமிந்திர நாராயணர் ஐயா நிச்சயித்தபடி அல்லாது மனிதன் நிச்சயித்தபடி இல்லை ஐயாவே. ஐயா